ஸ்கிரிப்ட்ல இருக்கிறதே 4 வரி. தேசிய அணிவகுப்பு 2026 உங்களுக்காக நேரடியா தேசிய விளையாட்டு விஜய் ஹோஸ்ட் நான் இங்க இருக்கேன். என்ன விட்டு நீங்களா சொந்தமா பேசிட்டு இருக்கீங்க? ஆமால இல்ல ஒரு ஹாய், 2 பேரும் என்ன தேடி வந்திருக்கீங்க. தேங்க் யூ சோ மச். வெரி ஸ்வீட். ஆமா, சந்தோஷமா இருக்கு. இதயா நம்ம வந்து வசந்தம் சால உங்களை பார்த்தோம். ஓகே, அதுக்கு அப்புறம் ஒரு நடிகை. என்ன ரொம்ப பின்னாடி போயிட்டீங்க நீங்க? வரலாறு ரொம்ப முக்கியம் இல்லையா? சரி சரி சரி. அதுக்கு அப்புறம் நடிகையா பார்த்தோம், அதுக்கு ஹோஸ்டா பார்த்தோம், அதுக்கு அப்புறம் எல்லா பரிமாணங்களை பார்த்து இப்ப NDP உதயா நாம காத்துக்கிட்டு இருந்தோம். எப்படா உதயாக்கு வாய்ப்பு கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும். ஆமா, கால் பண்ணிட்டாங்க. எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு அந்த கால் கிடைச்ச உடனே எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? எப்படி இருந்துச்சு? ஐயோ, நான் கத்தாத குறை. வீட்டுல கீ வீட்டுக்காரங்க மீ வீட்டுக்காரங்க எல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு டவுன் கவுன்சிலுக்கு வந்து அடிச்சு ஒரு 2 வாரம் பிரச்சனை பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒரு கூச்சல் அலப்பற தாங்க முடியல. ஆனா யாருக்கிட்ட சொல்ல முடியாத. ஐயோ, அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாதா? அம்மா கிட்ட சொல்லலாம். பட் அம்மா கிட்ட சொல்லும் போது அம்மா பெருசா எடுத்துக்கல. சோ சொன்னேன், அம்மா என்ன NDP ஹோஸ்ட் பண்ண கூப்பிட்டுருக்கான். ஓ சரி சொல்லிட்டு டீசா பார்க்க ஆரம்பிச்சாங்க. நான் சொன்னது புரிஞ்சுச்சா இல்ல காதுக்கு விழுந்துச்சா இல்ல அது என்ன அவங்களுக்கு அவ்வளவா புரியல போல இருக்கு. சோ அதை அப்படியே விட்டேன். பட் கொஞ்ச நாள் கழிச்சு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லும் போது இட் வாஸ் வெரி எக்ஸைட்டட். சோ வந்துட்டீங்க, ரிஹர்சல்ஸ் ஆரம்பிக்குது. முத வந்த ரிஹர்சல் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பயங்கரமா இருந்துச்சு. நான் நினைச்சேன் இத்தனை வருஷம் ஹோஸ்ட் பண்றது எல்லாமே வேஸ்ட், எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு மாதிரி ஃப்ரெஷ் பீஸா தான் நான் வந்தேன் இங்க. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு மேடையில மைக் ஹோல்ட் பண்றது வேற, வாய்ஸ் எப்படி ப்ரொஜெக்ட் பண்றதுங்கிறது வேற, எந்த டொனேஷன்ல பேசுறோங்கிறது வேற, என்ன டைமிங்ல பேசுறோங்கிறது வேற, எல்லாமே வேறையா இருந்துச்சு. ஒண்ணுமே புரியல எனக்கு. என்ன யாராவது மன்னிச்சிருங்க. சரி, நீங்க உங்களுடைய ஸ்கிரிப்ட்ல இருந்து ஒரு 4 வரி நம்ம நேயர்களுக்காக. ஸ்கிரிப்ட்ல இருக்கிறதே 4 வரி. உண்மைதானே? ஒரு லைன் சொல்லுவீங்க. அதாவது say வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் சிங்கப்பூர். Say all that ready and I'm Mudya Sandri and we are thrilled to celebrate Singapore's 61st birthday with all of you. And then we will continue and then there'll be other things, then there's a song, there's a dance. நீங்க என்ன பண்றீங்க? ஆடுறீங்களா, பாடுறீங்களா? ஏன்னா எல்லாமே தாண்டி செய்வாங்க. ஆமா ஆமா, எல்லாமே பாடுறதும் இருக்கு, ஆடுறதும் இருக்கு, நடக்கிறதும் இருக்கு, ஓடுறதும் இருக்கு, கத்துறது இருக்கு, எல்லாமே இருக்கு. கடைசியில மார்க்கெட்ட பாடும்போது அழுகுறதும் இருக்கு. இந்த NDPல என்ன ரொம்ப ஐகானிக்கா இருக்க போகுது நீங்க நினைக்கிறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் எந்த NDPல குர்மீத் சிங் இருக்கிறாரோ அதுதான் ரொம்ப ஐகானிக்கான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த வருஷம் ஐ திங்க் என்னோட பர்சனல் ஃபேவரட் இஸ் சுஷ்மா. Her voice, நான் அவங்களோட கான்சர்ட் போயிருக்கேன் and everything, she's amazing. But இந்த மேடையில அதுவும் சிங்கப்பூர் பத்தி அவங்க பாடி அந்த பெர்ஃபார்ம் பண்றது வந்து it's goose bumpy every single time. உள்ள இருக்க வைக்கிற அந்த படைப்பை கண்டிப்பா நேர்களை நீங்க எல்லாரும் பார்த்தாகணும். இந்த கட்டத்துல ஒரு கேள்வி, அதாவது இப்ப பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நீங்க வழங்கிருக்கீங்க, மேடை நிகழ்ச்சிகளை வழங்கிருக்கீங்க, நம்ம தமிழ் நிகழ்ச்சிகளை நீங்க வழங்கிருக்கீங்க இல்லையா? ஏதாச்சும் லைன் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா எப்பயாச்சும் மழுப்பி கொண்டு வந்துருவோம். ஆமா கிடையாது. எதுக்கு இல்ல இப்படி இங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைன் மழுப்ப கூடாது, இல்லன்னா அடுத்த வருஷம் கூப்பிட மாட்டாங்க. அது ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு டைமிங், அதாவது நம்ம யூசுவலி IMல வந்து ப்ரொடியூசர் டைரக்டர் ஏதாவது சொல்லுவாரு, ராடா பண்ணுங்க, இது பண்ணுங்க, சீக்கிரம் போனோம். பட் அங்க வந்து நமக்கு அந்த ஒரு அட்லீஸ்ட் ஒரு கமர்ஷியல் பிரேக் அப்படிங்கிற ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. பட் இன்னும் அந்த டென்ஷன் ஆஃப் இப்போ ஒரு கவுண்ட் டவுன் ஷோ எல்லாம் செய்யும் போது அந்த கவுண்ட் டவுன் நடக்க போகுது சீக்கிரம் வாங்க, அந்த ஒரு டென்ஷன் இருக்கும் தெரியுமா? அது இங்க எல்லா செக்மெண்ட்டுக்குமே இருக்கும். பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் கவுண்டட் down to the seconds. So இந்த செகண்ட்ல நீங்க இந்த டாபிக் பத்தி பேச ஆரம்பிச்சிடும். இந்த செகண்ட் சோ எல்லாமே டைம்ட். நீங்க உங்களுடைய கொடுக்கப்பட்ட லைனையே கொஞ்சம் இழுத்து மெதுவா சொன்னீங்கனாலே அந்த டைமிங் எஃபெக்ட் ஆயிரும். சோ வந்து இங்க மிஸ்டேக்ஸ்க்கு வந்து இடம் கிடையாது. அப்படியே தப்பி தவறி டச் வுட் அப்படி ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா இருக்கு ஜோக்கியமோ கவர்மெண்ட். சோ அவங்க பார்க்காத ஷோ கிடையாது. சோ as in NDP சொல்றேன். சோ அவங்க they will cut in and they will come into safe. But அப்படி ஒரு situation இன்னும் நடக்காது. இத பத்தி நான் சொல்லி ஆகணும். ஓகே, அவங்க பிரதான ஹோஸ்ட் பண்றாங்க, எனக்கு தெரியும். அவங்க வந்து எப்படின்னா பேக் ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருப்பாங்க. ஜட்ஜ் பாத்தீங்களா? டைம் தெரியுமா? இப்படி குவைட்டா இருப்பாங்க. ஓகே வாங்க போலாம், லெட்ஸ் கோ गाइस.
எஸ் எல்லாம் ஒரு மாதிரி உள்ள போய் சைலண்டா லாக் ஆயிக்கும். அதுக்கப்புறம் வர வேண்டிய நேரத்துல அது வந்துரும். நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நீங்க அமைதியா இருக்கீங்களா இல்ல அவங்களுடைய மற்ற படைப்பாளர்களோட வந்து சேர்ந்து இல்ல நம்ம எல்லாரும் அந்த கேட்டுக்கு ஒரு பெரிய கேட் இருக்கும், சில்வர் கேட், கேஜிஎஃப்ல இந்த பிரிசன் கேட் மாதிரி, அந்த கேட்டை திறக்கிறதுக்கு பின்னாடி